நீங்கள் ஒரு பொழுதாவது யோசிச்சு பார்த்ததுண்டா? நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்காமலே போகிறதற்கு காரணம் நம்மை சுற்றியுள்ள உலகமா? இல்லை, நம்முள் மறைந்திருக்கும் பயங்கள் தான். இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது உங்கள் மகிழ்ச்சியை திருடும் 5 உளவியல் பயங்கள். அதிலிருந்து எப்படி விடுபட்டு வாழ்க்கையை மீண்டும் அனுபவிப்பது என்பதை பற்றி இக்காணொளியில் காணலாம். 1. தோல்வியை கண்டு பயம். இந்த செயலை செய்தால் அதனால் என்ன நடக்குமோ என்ற பயம்தான் பலருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த செயலை ஆரம்பிப்பதே பயமாக இருக்கும். செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பே நாம் தோற்று விடுவோமோ என்ற பயம். இதை செய்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்தே அதனால் ஏற்படும் தோல்வியை நினைத்து அவர்கள் அந்த செயலை கூட தொடங்காமலேயே இருப்பார்கள். நம்மில் பலர் முயற்சிக்காமல் விட்டு போவதற்கு காரணம் தோல்வி அடைவோமோ என்கிற பயம்தான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது வெற்றிக்கு வழிகாட்டும் பாதை. உங்களிடம் தோல்வி பற்றிய பயம் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே வளர்ச்சியை நிறுத்திவிட்டீர்கள் என்றே அர்த்தம். 2. நிராகரிப்பை கண்டு பயம். ஒரு தனியார் நிறுவனத்தில் புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதனை தனி நபராக செய்து முடித்த பின்னர் அல்லது செய்து கொண்டிருக்கும் பொழுதோ நாம் ஒரு செயலை கஷ்டப்பட்டு செய்தால் அதை மற்றவர்கள் அங்கீகரிப்பார்களா அல்லது நிராகரித்து விடுவார்களா என்ற பயத்தால் அந்த செயலை கைவிட்டு அதை செய்ய தொடங்கவும் மாட்டார்கள் அல்லது செய்ததை பாதியிலேயே விட்டு விடுவார்கள். ஒருவர் இல்லை என்று சொன்னால் அது உன் மதிப்பை குறைப்பதில்லை. நிராகரிப்பு என்பது பிரபஞ்சம் சொல்லும் ஒரு வழி, இது உனக்கானதல்ல, இன்னும் பெரிய விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது என்பதே அர்த்தம். 3. மாற்றங்களை கண்டு பயம். வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். அந்த தருணத்தில் என்னிடம் பணம் இல்லை அல்லது அதற்கான தகுதி எனக்கு இல்லை, இந்த செயலை நான் செய்தால் நன்றாக வந்தால் என் குடும்பம் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் நாங்கள் எப்படி இருப்போம் என்று எனக்கு தெரியாது என்று பல காரணங்களை கூறி வந்த வாய்ப்பை தவிர்த்து விடுவதுண்டு. தனக்கான ஒரு சுய பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்தி அதை தாண்டி வந்தால் அதனால் வரும் மாற்றங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பயந்தே அதே வட்டத்துக்குள் வாழ்வது. மாற்றம் எப்போதுமே பயமுறுத்தும், ஆனால் அதுவே வளர்ச்சிக்கு வழி. நம்மில் பலர் பழக்கப்பட்ட துயரத்தை பிடித்து கொண்டு புதிய வாய்ப்பை தவிர்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை மாறாமல் இருந்தால் நாமும் மாற மாட்டோம். 4. அடுத்து என்ன நடக்கும் என்ற பயம். ஒரு பேருந்திலோ வாகனத்திலோ அல்லது நடந்தோ செல்லும் பொழுது எதிரில் வரும் வாகனம் நம்மீது மோதினால் என்ன ஆகும் என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்களை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு சிலர். இந்த செயலை செய்தால் இதனால் என்ன விளைவு நடக்கும், அப்படி நடந்தால் என்ன ஆகும், இப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று அடுத்து என்ன நடக்கும் என்ற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்மை தடுக்கிற மிகப்பெரிய பயம் என்ன நடக்கும் என்கிற கேள்விதான். அறியாததின் பயம் நம்மை பாதுகாப்பாக வைத்தாலும் அது நம்மை முன்னே செல்ல விடாது. வாழ்க்கையின் மிக அழகான அனுபவங்கள் அந்த பயத்தை தாண்டிய பின்னர் தான் நிகழ்கின்றன என்பதே உண்மை. 5. வெற்றிகளை கண்டு பயம். ஒரு சில மக்கள் வெற்றிகளை கண்டு கூட அச்சப்படுகிறார்கள். வெற்றியால் ஒரு நிலையை அடைந்த பின்னர் அந்நிலையிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவோமோ என்ற ஒரு பயம் அவர்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும். இதனால் அந்த வெற்றியை கொண்டாடாமல் அந்த பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிறர் என்ன நினைப்பார்கள், இந்த ஒரு கேள்விதான் பல கனவுகளை புதைத்து விடுகிறது. உண்மையில் யாரும் நம்மை பற்றி அதிகம் நினைப்பதில்லை. அவர்கள் அவர்களது வாழ்க்கையிலேயே மூழ்கியிருக்கிறார்கள். ஆனால் நம்மால் அந்த பயத்திலிருந்து விடுபட முடியாத போது நம்மை நாமே சிறையில் அடைத்துக் கொள்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் மகிழ்ச்சி நம்மை தாண்டி எங்கோ கிடையாது, அது நம்முள் தான் உள்ளது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை அடைய நம்முள் இருக்கும் பயங்களை வெல்ல வேண்டும். இந்த 5 பயங்களையும் புரிந்து கொண்டு நம் மனதை திறந்தால் நம்மால் உண்மையான சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும். அடுத்த முறை பயம் வந்தால் அதை கண்டு அஞ்சி ஓடாதீர்கள், அதை பார்த்து சிரியுங்கள். அதுதான் உங்கள் வளர்ச்சியின் அறிகுறி. இந்த 5 பயங்களை தாண்டி வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைத்து பாருங்கள், அந்த பயங்களே உங்களை கண்டு பயப்படும். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதை பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்காக மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு ஃபாலோ செய்யுங்கள்.